ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆற்றுல பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னாக்கா, மாவு ஜவர்சி வரும் பாருங்க, அதில் உப்புமா செஞ்சு காட்டின்ட்டுருக்கேன். சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அது கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை கூட கோர்ஸாக பவுடர் பண்ணி சேர்க்கல. பண்ணுறதுக்கு முன்னே முதல்ல எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேர்க்கடலையே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அது கூல் டவுன் ஆன அப்புறம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது எந்த கடாயில் நாங்கள் வேர்க்கடலையை வறுத்தோமோ அதுலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து உருளைக்கிழங்கை க்யூபாட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். தோல் நீக்கிட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருங்கோ. அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணுறத விட இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஜாஸ்தி போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அளவு கிடையாது. உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது மாவு ஜவர்சி எவ்வளோ எடுத்துன்னு இருக்கீங்களோ அது மேலே டிபெண்ட் ஆகுது. நான் இங்கே 1 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இன்னொன்று என்னன்னா, இந்த மாவு ஜவர்சியை ராத்திரியே நல்லா 1க்கு 2 தடவை கழுவிட்டு ஜஸ்ட்டு எபோவ் என்ன லெவலில் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஜவர்சியை அது முழுங்குற அளவுக்கு எடுத்துக்கணும். தண்ணியை அதிகமாக தண்ணி ஊற வைக்கக்கூடாது, குழன்னு ஆகிடும். அது லெவலுக்கு கரெக்டாக தண்ணி போட்டு ஊற வைக்கணும். காலையில் பார்த்துட்டா தண்ணி எல்லாம் உரின்னுட்டு இப்படி உதிரியாக ஆகிடும். ரொம்ப நல்லா ஆகிடும். மணியாக இருக்கும் பாருங்க, முத்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும். இப்போ நாங்கள் வறுத்து கோர்ஸாக பவுட்ரு பண்ணியிருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கே சாப்பிடணுமா இருக்கு இல்லையா, அவ்வளோ நல்லா வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழையை பொடியே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பட் இன்னைக்கு காலையில் அர்ஜென்ட்டில் எனக்கு துருவ முடியல, அதனால நான் அதை சேர்த்தலை. நீங்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பை வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட தட்டில் சர்வ் பண்ணக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிட்றோம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம். மத்தியானத்து வரைக்கும் நீங்கள் ஆறாமல் வேலை பண்ணலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. என் வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.